ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் படி ஆல்மோஸ்ட் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இப்போ குரூப் டிக்கும் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கும் பட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, டீடைல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். குரூப் டி லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டீடைல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே போல் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2019 வெளியிட்ட அந்த நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க, அப்புறம் ஜோன் வைஸ்லாம் எப்படி வேகன்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சில நண்பர்கள் வந்து ஒரே குழப்பமாக இருந்தது. அதாவது இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒரு கிளியரான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியும் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 ஜனவரி 2025 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க வந்து பாருங்களா. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் டிக்கு, அதாவது லெவல் 1 இன் பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேரியஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப் டியோட அந்த போஸ்டிங்கான விஷயத்தை. ஓகேங்களா, இதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 14 ஜூன் 2019 வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி லெவல் 1க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சோம். அதுதான் நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். 2019 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அதை சொல்லியிருந்தோம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10th பாஸ், ஓகேங்களா, 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் ரயில்வே ரிலேட்டடாக, ஓகேங்களா, நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, 10th பாஸ். ஓகேங்களா, அதான் வந்து தெளிவாக இந்த லெட்டர்லையுமே அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து 2019 நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து தெளிவாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து அப்படியே தான் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்கமிங் சிஎன் லெவல் 1 ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும் இதே தான், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிராண்டட் பை த நேஷ்னல் லெவல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்சிவிடி. சரிங்களா, ஸோ இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, 10th பாஸ். ஓகேங்களா, அப்போ 10th வந்து மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு டவுட் வரும். இப்போ வந்து சில பேர் வந்து 12th முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, 12th முடிச்சிருப்பீங்க, இல்லை வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க, இப்போ ஒரு பிஇ டிகிரி முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் நான் முடிச்சிருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ பிஜி கூட முடிச்சிருப்பீங்க. சரிங்களா, பிஜி கூட முடிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே விஷயம். அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா 2019 நோட்டிஃபிகேஷனில், அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹையர் எஜுகேஷன் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லலை. சரிங்களா, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலை. அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, அதாவது 10th படிச்சுட்டு நீங்கள் மேற்கொண்டு என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த குரூப் டி இந்த லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போஸ்டிங் வந்து 2019 நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க. ஒரு 17 ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து விட்டுருந்தாங்க. நம்ம வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்குன்னு தனியாக நம்ம வேகன்சின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2019 நோட்டிஃபிகேஷனில் அது 1,03,769 வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதான் நம்ம போன டைம் சொல்லியிருந்தோம். அதில் ஜோன் வைஸ்லுமே பிரித்து சொல்லியிருந்தாங்க. நம்ம சென்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,579 வேகன்சி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. ஒரு 17 ட்ரேடுக்கு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், இன்னும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2025 வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2025. ஓகேங்களா, அப்புறம் ஏஜ் லிமிட்டுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, 18லேருந்து 36 வயசுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 33 தான், 33 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 18லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 3 இயர்ஸ் வந்து அவங்களே வந்து அடிஷன் பண்ணியிருக்காங்க. 18 to 36, 36 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. சரிங்களா, அப்புறம் போஸ்டிங் அதாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்ராக்சிமேட் சொல்லியிருக்காங்க.
ஸோ வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக வந்து எக்ஸாக்ட் வேகன்சி என்னவோ சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம அது வந்து வந்தப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான். நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்களோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ரயில்வே தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான் இப்போ ஆர்ஆர்பி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம சொல்லியாச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. இது 2019 நோட்டிஃபிகேஷனில். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த குரூப் டி லெவல் 1க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றியுமே சொல்லியிருந்தோம். சரிங்களா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ட்ரேடுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.